நாட்டு மக்களுக்கு உணவு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு காட்டு விலங்குகளுக்கும் உணவு முக்கியமாகிறது. ஆனால் அந்த விலங்குகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் போதுதான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது. பார்க்கும் இடமெங்கும் பசுமை பொங்க இயற்கை எழில் கொஞ்சும் மாவட்டமாக விளங்கும் நீலகிரியின் நாடுகாணி, தேவாலா, பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உணவு தேடி மக்கள் வசிக்கும் இடங்களுக்கு காட்டு யானைகள் படையெடுக்கின்றன. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். நாங்க இருக்கிற இடத்துல பயங்கர யானை தொந்தரவு இருக்குது. எங்கனால வேலைக்கு போக முடியல, குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்ப முடியல. குழந்தைங்க போகும் இடத்துல எல்லாம் யானை வருது. குழந்தைங்களை நாங்க அனுப்புறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க வேலைக்கு போகும்போது எங்களுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அதனால இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். அந்த யானைகளை விரட்டி எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல உதவி செய்யணும். காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதற்கு காட்டுக்குள் போதிய உணவு இல்லாததே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக கூடலூர் வனப்பகுதிகளில் உன்னிச் செடிகள் வளர்ந்து புற்கள் இல்லாமல் போவதாலும் பெரும்பாலான மூங்கில்கள் அழிந்து வருவதாலும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு யானைகள் பாதிக்கப்படுகின்றன. யானைக்கு தேவையான இந்த வேலி ஓரங்கள் எல்லாம் வந்து மூங்கில் நாத்துகள் வைக்கலாம். இந்த மூங்கில் நாத்துகள் அப்படின்னா 12 வருஷம் தான் ஒரு மூங்கிலுடைய லைஃப். இப்போ அந்த 12 வருஷம் இந்த மூங்கிலோட லைஃப் அப்படின் போது அடுத்த 12 வருஷத்துக்கு நம்ம தான் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம நிறைய இடங்கள்ல இதை நட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த யானை வந்து அந்த மூங்கில சாப்பிட்டு போயிருமே தவிர உங்க விளைநிலத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. யானைகளின் உணவு தேவையை பூர்த்தி செய்து அவற்றால் ஏற்படும் பொருள் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் தவிர்க்க வனத்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் நிரஞ்சன் பாரதி. உணவு தட்டுப்பாடு ஒரு முக்கிய காரணமாக கூறப்பட்டாலும் யானைகள் ஊருக்குள் வருவதற்கு அவற்றின் வழித்தடங்களில் அகழிகள் அமைத்ததும் ஒரு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் வனத்துறையின் சார்பாக சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு அகழி வெட்டப்பட்டது. ஆனால் அந்த அகழி காட்டிற்குள் வெட்டப்பட்டதால் காட்டிலிருந்து உணவு தேடி வரும் யானைகள் அகழியை தாண்ட முடியாமல் தவிர்ப்பதாகவும் சில யானைகள் அகழியை தாண்டி ஊருக்குள் வந்து விடுவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். மேலும் முறையான திட்டம் இல்லாமல் வனத்துறையினர் அகழியை அமைத்தால் ஊருக்குள் வரும் யானைகள் மீண்டும் அகழியை தாண்ட முடியாமலும் திரும்பிச் செல்ல முடியாமலும் அவதிப்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.